வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூன் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனால எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்களுடைய செய்திகள் தான் எனக்கு உண்மையாகவே பேசுவதற்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்ரேலுடைய பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, பிடிக்கப்பட்டுள்ள பகுதிகள் காசா, சிரியா மற்றும் லெபனானிலிருந்து ஒரு இன்ச்சு கூட விட்டு தர மாட்டோம், பின்வாங்க மாட்டோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி. லெபனானில் இசபுல்லா பயங்கரவாதிகள் குகைக்குள் மாட்டிக்கொண்டார்கள். 30லிருந்து 100 பேர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய தகவல் கேட்டிருந்தீங்க. இந்த நொடிப்பொழுது, நான் பேசும் நொடிப்பொழுது வரைக்கும் அந்த பயங்கரவாதிகள் குகைக்குள்ள மாட்டியிருக்காங்க. அந்த குகையுடைய அனைத்து நுழைவாயிலும் சீல் பண்ணிட்டாங்க, அடைச்சிட்டாங்க இஸ்ரேல் இராணுவ வீரர்கள். அவர்களுக்கு உணவுப் பொருள் மற்ற எந்த பொருளுமே உள்ள போகாது. அந்த ஆயுதங்களுமே உள்ள போறதுக்கு வழியே தீர்ந்தது, உணவும் ஆயுதமும் தீர்ந்தா அவ்வளோதான், சீல் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அந்த குகைகள் இருக்கின்ற பகுதியான அலி அல் தெஹர் உயரமான மலைப்பகுதி, அது முற்றாக இஸ்ரேல் இராணுவ கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. பெரிதான இசபுல்லாவுடைய தாக்குதல் இப்போ இல்லை. நேற்று முந்தானத்தில் எடுத்துக்கிட்டா இஸ்ரேல் தரப்பில் ஒரே ஒரு இராணுவ வீரர் பலியானார். அவருமே சண்டையில் மரணமடையல. இரவு 10:30 மணிக்கு எரிபொருள் லாரியை ஓட்டி செல்லும் போது லாரி கவிழ்ந்து உருண்டு விபத்தாகி அவர் மரணமடைந்தார். அந்த பகுதி இராணுவ தளபதி, இஸ்ரேல் இராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா, இப்ப பிடிக்கப்பட்டிருக்க அநேக பகுதிகள் கரடுமுரடான பகுதி மற்றும் மலைப்பகுதி. காயம் அடைந்த வீரர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்ப முடிவதில்லை. ஹெலிகாப்டர் செயல்பாடும் பிரச்சனைக்குரியதா இருக்கு. அதனால தான் பலி எண்ணிக்கை கிட்டத்தட்ட 38 பேர் பலியானது. அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அலி அல் தெஹர் இஸ்ரேல் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது அந்த பயங்கரவாதிகளுடைய நடமாட்டத்தை முழுமையாக கண்காணிக்கலாம். அந்த மலைப்பகுதியிலிருந்து இந்த குகைக்குள் சிக்கிக்கொண்ட இசபுல்லா பயங்கரவாதிகள் முற்றாக சரணடைய வேண்டும் என்று இஸ்ரேல் இராணுவம் சொல்றாங்க. சரணடைய விட்டால் மொத்தமா அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களை கொல்வது மிக எளிது, ஆனால் அவர்கள் எங்களுக்கு உயிருடன் வேண்டும், அவர்களிடம் எண்ணற்ற விசாரணை நடத்த வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அவங்கள உயிரோடு விட்டுருக்கிறாங்க. ஆனால் உணவு, ஆயுதம் எதுவுமே உள்ள போவதற்கான வழியில் கம்ப்ளீட்டாக அடைச்சு வச்சிருக்காங்க. சரணடைந்தால் விசாரணைக்கு அப்புறம் கொல்லப்படுவார்கள். எனக்கு தெரியும், விசாரணையிலேயே ரொம்ப மோசமான விசாரணை இஸ்ரேல் இராணுவத்துடையது. அங்கே சின்பத் என்று உளவு அமைப்பு இருக்கு. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், திரும்ப சொல்றேன். இப்படி இந்த பயங்கரவாதிகளை பிடிச்சு கொண்டிருக்கும்போது, இந்த ஹமாஸ், காசா, இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாதிகளை பிடிச்சு கொண்டு வரும்போது அநேகரை பைத்தியமாக தான் வெளியே அனுப்புவாங்க. வெளியே அனுப்புற நிர்பந்தம் இருக்கு, அவர்களை கொல்ல முடியாதுங்கும் போது பைத்தியமாக தான் அனுப்புவாங்க. ரொம்ப எளிமையாக ஒரு வைத்தியம் வச்சிருக்காங்க. அந்த பயங்கரவாதியை சுத்தமாக கண்ணை மூடிடுவாங்க. சாக்கு பை போல மேலே போட்டு தலையில் ஃபுல்லாக போட்டு அவனுக்கு இருட்டு மட்டுமே தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது. தொடர்ச்சியாக தலையை பிடிச்சி முன்னால் பின்னால் பக்கவாட்டில் உலுக்கிக்கிட்டே இருப்பாங்க தலையை. நாள் கணக்கில் மாத கணக்கில் ஆள்மாத்தி ஆள் தலையை பிடிச்சி உலுக்கிட்டே இருப்பாங்க. தன்னை போல இருட்டிலேயே இருக்கனால தலை உழுக்கப்பட்டு கொண்டே இருப்பதால பைத்தியம் ஆகி போவார்கள் இந்த பயங்கரவாதிகள். இந்த மாதிரி வைத்தியங்கள் அநேக இஸ்ரேல் உண்டு. இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள், குகை பயங்கரவாதிகள் விசாரணைக்கு உண்மையை சொன்னா விசாரணைக்கு அப்புறம் கொல்லுவாங்க. சரண்டர் ஆகவில்லை என்றால் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் மொத்தமாக அவர்கள் குகையோடு அழிக்கப்படுவார்கள். இதுதான் இஸ்ரேல் இராணுவம் சொல்வது. இதுதான் அந்த குகை பயங்கரவாதிகளுடைய இன்றைய நிலைமை. அதை தாண்டி இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, அமெரிக்கா வெளி அரங்கில் இஸ்ரேலை ஏதோ எதிர்ப்பது போல பேசுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள முழுக்க இந்த இஸ்ரேலுடைய நடவடிக்கைக்கு
ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியே பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி இப்போ வந்து தகவல்கள் வருது. இப்போ பிடிக்கப்பட்டுள்ள காசா, லெபனான், சிரியா இந்த 3 நாடுகளிலிருந்து ஒரே ஒரு இன்ச்சு கூட வெளியே வர மாட்டோம். முழுமையாக அங்குள்ள பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டு, ஹமாஸ், இஸ்புல்லா போன்ற பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டு அவர்கள் ஆயுதம் பிடுங்கப்பட்ட பிறகுதான் இஸ்ரேல் அந்த பகுதியை விட்டு வெளிவரும். அதனால இதுக்கு கால அவகாசம்லாம் இல்லை. அவனுக்கு ஆயுதத்தை கீழே போட்டு சரண்டர் ஆகிற வரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, கூடுதலாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இதை பயன்படுத்தி லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் இருப்பதால அதற்காக ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் ஈரானுக்கு மிகப்பெரிய அழிவு, இதுவரைக்கு சண்டைகளில் ஈரானுக்கு ஏற்படாத அழிவு கொடுக்கப்படும், தயாராக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. בסוריה ובעזה, ללא הגבלת זמן, אנחנו מתנגדים ליציאתם של כוחות צה"ל מאזור הביטחון בלבנון, וזאת למרות כל הלחצים הקיימים ושעוד יהיו. לא ניסוג מאזור הביטחון בלבנון. גם בסוריה, ויש עוד מסר חשוב, אותו אני מקווה שמבינים היטב בטהרן. אם איראן תתקוף את ישראל בשל פעילותנו בלבנון, או מכל סיבה אחרת, נתקוף אותה בכל העוצמה באופן אשר ימחיש לה היטב את פערי הכוחות בינינו. இரண்டு வீடியோ பார்த்தரலாம். ஈரான்ல வந்து வருகின்ற 4ஆம் தேதி, ஜூலை 4லிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அந்த அலி கொமேனி மதவெறியன், வெள்ளிக்கிழமை வெறியனுடைய இறுதி அடக்கம், அதுக்கு அந்த விழா நடக்க இருக்கு. நமது இந்திய பிரதமர் மோடிஜிக்கு கூட அழைப்பு கொடுத்துருக்காங்க அதில் கலந்துக்க சொல்லி. அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்குற வீடியோவில் இந்த ஈரான் அதிபர் மசூத் பெசசியான் வந்து இந்த மார்பலை தட்டிக்கிட்டு அந்த சியா இஸ்லாமியர்கள் வந்து இந்த சடங்குகள் பண்ணுவாங்க. அதற்கான முன்னேற்பாடு நீங்க பார்க்குறீங்க. ஈரான் பிரச்சனைக்கு, இஸ்ரேலுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தா அந்த இறுதி சடங்கு நடத்தலாம். என்னுடைய பார்வையில் ஏதாவது சில்மிசம் பண்ணா அந்த ஜூலை 4லிருந்து 9 வரைக்கும் அந்த அலி கொமேனியுடைய அந்த குடும்பத்துடைய சடலம் புதைக்கப்பட முடியாது. மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும். அதை தாண்டி இன்னைக்கு வந்து அந்த இறுதி நிகழ்வுக்கு முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்க தலைவர்கள் அவர்களுக்கும் சேர்ந்து இறுதி சடங்கு நடத்த வேண்டியிருக்கும். அதனால வந்து ஈரான் கப்சப்னு இருக்கிறது நல்லது. அதற்கடுத்து நீங்க வீடியோ பார்க்குறீங்க. இது லெபனான் வீட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ. லெபனான்ல இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அந்த பகுதியை பிடித்து அதற்குள்ள ஒரு வீட்டில் இந்த நிகழ்வை நடத்தினாங்க. இந்த நிகழ்வை வந்து அவருடைய புனித வேதாகம், புனித தோரா அப்படிம்பாங்க இஸ்ரேல் ராணுவ வீரர்கள். அதை படிச்சுக்கிட்டே இப்படி நடனம் ஆடுவது இயல்பு. இது எங்க செய்வாங்கன்னா வெஸ்டர்ன் வால் அப்படிம்பாங்க. மேற்கு சுவர் ஜெருசலேம்ல இருக்கு. அங்க இந்த நிகழ்வு நடக்கும். அதைத்தான் இந்த வீட்டுக்குள்ள செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அரபு பயங்கரவாதிகளுக்கு, அரபு உலகத்துக்கு, நாங்கள் இராணுவ ரீதியாக உங்கள் பகுதிகளை பிடிப்போம், உங்கள் வீடுகளை பிடிப்போம், அங்கே எங்களுடைய மத சடங்குகளை நிகழ்த்தி காட்டுவோம் என்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ போயிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஆத்திரத்தை வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கு அரபு உலகத்தில். ஏன்னா இந்த வீடியோ அநேகரால் பார்க்கப்பட்ட வீடியோ. பிடிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இராணுவ சீருடையோட அவங்களுடைய மத புத்தகங்களை படிப்பது அரபு உலகத்துக்கு மிகப்பெரிய கோபத்தை கொடுத்துருக்கு. இன்னும் அடுத்த 2 வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை நம்மை மகிழ்விக்க சிரிப்பி வீடியோ. ஒன்று வந்து ஒரு பாலஸ்தீனிய வீட்டில் ஒரு திருமணம். அந்த திருமணத்தில் ஜிகாதிகள் கலந்து கொள்வதா இஸ்ரேல் இராணுவத்துக்கு தகவல் கிடைச்சனால
திருமணம் நடக்க நடக்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த திருமண அரங்கை உடைத்து உள்ள வந்து தேவைப்பட்ட ஜிகாதிகளை இஸ்ரேல் ராணுவம் கைது பண்ணி கொண்டு போனாங்க நேற்று. அந்த நிகழ்வுல இஸ்ரேல் ராணுவம் உள்ள வந்தனே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே பாய்ந்து வந்து சோபால விழுந்து அப்படி ஒளிஞ்சுக்குவான் அவ்வளோ பயத்தில். அதை தாண்டி 2 பேர் செவரேறி எட்டி குச்சி அந்த பக்கமே போயிடுவானுங்க. அந்த அளவுக்கு இந்த அரபுகளுக்கு இந்த இஸ்ரேலை கண்டால் பயம் இருக்கு, இஸ்ரேல் ராணுவ வீரரை கண்டால் பயம் இருக்கு. ஆனால் வெளியே பேசும்போது என்னென்னமோ பேசுவாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கும். அதுக்கடுத்து வந்து ஈரானில் இந்த வீடியோ மொஸ்தபா கொமேனி இன்னுமே ஈரான் மக்கள் வந்து அந்த அரசுக்கு எதிராக புரட்சி செய்ய காத்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். இந்த கோமாளி மொஸ்தபா கொமேனியை காணவில்லை, அவன் எங்கள் நாட்டு தலைவன். பிப்ரவரி 28 இவன் காணாமல் போயிட்டான், கண்டுபிடித்து கொடுத்தால் தக்க சன்மானம் தரப்படும் சொல்லி ரொம்ப நக்கலாக ஃபோட்டோ எடுத்து அந்த போஸ்டரை ஈரானுக்குள்ள ஈரான் மக்கள் ஒட்டியிருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அவனுடைய அப்பாவுக்கு இறுதி சடங்கு, அவன் குடும்பத்துக்கு இறுதி சடங்கு நடக்க போகுது, அதுக்காவது அவன் வருவானா இல்லையான்னு தெரியல. அந்த கோமாளின்னு சொல்லி அந்த போஸ்டரை ஈரான் முழுவதும் ஒட்டி அந்த மக்கள் ஈரானுக்கு எதிராக என்றைக்காவது நிச்சயமாக மொசாத் சொன்னது போல அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் முழுதாக கொடுத்த பிறகு அந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள் என்று நிச்சயமாக தெரியுது. இந்த 2 வீடியோவுமே நமக்கு ஒரு நல்ல நகைச்சுவை சிரிப்பை வரவழைக்கும். அதனால வந்து அந்த மக்கள் மீதான ஆத்திரத்தில் அங்குள்ள பேடி இராணுவம் IRGC வந்து 3000 ஈரானிய பொதுமக்களை கைது பண்ணியிருக்காங்க. கேட்டதுக்கு வந்து இஸ்ரேலோடு இணைந்து செயல்படுறாங்கன்னு சொல்லி 3000 பொதுமக்களை சமீபத்தில் கைது பண்ணியிருக்காங்க. வெளியே பார்க்கும்போது அமெரிக்க அரசு மற்றும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இஸ்ரேலை கண்டிப்பது போல, விட்டு கொடுப்பது போல, பேசுவது போல தெரிகிறது. ஆனால் பின்னால இஸ்ரேல் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் ட்ரம்ப் உறுதுணையாக இருக்கிறார் என்று இப்ப புரிய வருது. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரே சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் கார்ட்ஸ், அமெரிக்காவிலிருந்து எந்த நிர்பந்தமும் எங்களுக்கு வரவில்லை, லெபனான் விட்டு வெளியே வாங்க, காசா விட்டு வெளியே வாங்க, சிரியா விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி எந்த நிர்பந்தமும் இந்த நொடிப்பொழுது வரை வரவில்லை அப்படின்னு இருக்காங்க. லெபனான் விஷயத்தில் இஸ்ரேல் அரசு, லெபனான் அரசு, இசபுல்லா இல்லை, லெபனான் அரசு மற்றும் அமெரிக்க அரசுக்கு இடையே 6வது சுற்று பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அமெரிக்கா ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிக்கிறாங்க, அந்த இசபுல்லா பயங்கரவாத குழு அந்த ஆயுதங்கள் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும், ஆயுதம் இல்லாத பகுதியாக அந்த பகுதி மாற வேண்டும், அந்த பகுதி முழுவதும் லெபனான் இராணுவத்தினர், லெபனான் காவல்துறையினர் கையில் எடுத்துக்கணும். இனிமேல் வந்து லெபனானுக்குள்ள ஆயுதம் லெபனான் இராணுவம் மற்றும் காவல்துறை கையில் மட்டும்தான் இருக்கணும். இசபுல்லான் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, ஒருவன் ஆயுதம் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லி 6வது சுற்று பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ லெபனானுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்கு. இதை தான் இஸ்ரேலும் விரும்புகிறாங்க. நிச்சயமாக நம்ம தான் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து தவறாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈரான் விஷயத்தில் வந்து ஈரான் வந்து அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் அணுக்கரு அணுகுண்டுகள்லாம் வந்து பின்னாளில் பேசுவோங்கிற மாதிரி வெளி உலகத்தில் ரொம்ப பந்தாவாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சர்வதேச அணுசக்தி முகமையோட தலைவர் ரஃபால் குரோசி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய வேலை ஆரம்பிச்சிருச்சு ஈரானுக்குள்ள. அவர்களுடைய இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம், பிற யுரேனியங்கள், அணுக்கரு உலைகளை சோதனையிடும் பணிகளை, அதற்கு ஆயத்த பணிகளை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். வருகின்ற நாட்களில் எங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ், ஆய்வாளர்கள் ஈரானுக்குள் அங்கேயே தங்கி அவற்றை முற்றாக பரிசோதனை செய்து அளிப்பார்கள் சொல்லி ரஃபால் குரோசி பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் ஈரான் வெளியே என்ன சொல்றாங்கன்னா,
60 நாள் பேச்சுவார்த்தைக்கு பின்னால தான் அந்த யுரேனியத்தை பற்றி பேசுவோம்னு சொல்லி வெளி உலகம் சொல்றாங்க. ஆனால் நிஜத்தில் அமெரிக்கா மற்றும் அந்த சர்வதேச அணுசக்தி முகமை தங்களுடைய வேலையை ஈரானுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கிடுக்கி பிடி போட்டு விசாரணை நடக்கும். ஈரான் வந்து அவ்வளோ எளிதாக தப்பித்து போய்விட முடியாது. இந்த யுரேனியம் விஷயத்தில் எங்கெங்கெல்லாம் வாங்கினாங்க, எத்தனை கிலோ வாங்கினாங்க, அது எவ்வளோ வந்து மின்சார பயன்பாட்டுக்கு செலவாயிருக்கு, மிச்சம் எவ்வளோ இருக்கு, கழிவுகள் எங்கே இருக்கு, அதில் வந்த கழிவுகள் எதையுமே விட மாட்டாங்க. கிடுக்கி போட்டு அவர்களை வந்து அப்படியே ஆத்திரம் வர வைக்கிற அளவுக்கு ஈரானுக்குள்ள விசாரணை நடக்கும். அந்த விசாரணையுடைய ஆயத்த பணி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து ரஃபால் குரோசி சொல்றாரு. அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்போ வந்து ஈரானுக்குள் அமெரிக்காவுடைய கிடுக்கி பிடி இந்த யுரேனிய விஷயத்தில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரியுது. மூன்றாவது காசால பார்த்தா, நேற்று வந்து இஸ்ரேலில் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்ம இந்தியாவில் வந்து அஜித் தோவல் அவர்கள் இருப்பார். அதை போல அதுக்கு தலைவராக இருக்கின்ற சுமையல் பென் எஸ்ரா, சாமுவேல தான் அங்கே சுமுவேல் அப்படிம்பாங்க, சுமுவேல் பென் எஸ்ரா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காசா மக்களை விரைவாக அங்கிருந்து வெளியேற்றி வேறு நாடுகளுக்கு, உலகத்தில் உள்ள வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்கான வேலைகளை நாங்கள் விரைவாக செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ள அவர் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கு தெரியல, ஆனால் காசாவில் உள்ள அந்த பயங்கரவாத பிரிய மக்களை கணிசமான அளவு காலி பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு நமக்கு புரிய வருது. ஏன்னா இதுக்கு வந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அவரே வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு. அப்போ வந்து திரைமறைவில் அந்த காசா மக்கள் அங்கே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வருகிறார்கள் நமக்கு நல்லாவே தெரியுது. நான்காவது, காசாக்குள்ள சர்வதேச அமைதிப்படை வந்து உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அநேகர் வந்து துருக்கி வரும், எகிப்து வரும், பாகிஸ்தான் வரும்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க. முதல் முறையாக சர்வதேச அளவில் இருந்து முதல் நாடாக மொராக்கோ நாட்டிலிருந்து, மொராக்கோ ஒரு அரபு நாடு, 4 இராணுவ அதிகாரிகள் முதலாக இப்போதான் 4 பேர் வந்திருக்காங்க. அவர்கள் மொராக்கோ நாட்டு அதிகாரிகள் 4 பேர் உள்ள வந்து பார்த்துக்கிட்டு காசாவில் இனி வருங்காலத்தில் காவல் பணி, போலீஸ் வேலையை மொராக்கோ தலைமை எடுத்து செயல்படும் என்று தெரியுது. இத்தனை நாள் வந்து எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் தான் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன் இது மிகப்பெரிய நல்ல விஷயம்னா, அரபு நாடுகள்லேயே மொராக்கோ தான் இஸ்ரேலுக்கு மிக நட்பு நாடு, சொல்லப்போனால் சகோதர நாடுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால் வந்து அனைத்து அரபு நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கும்போது அதுக்கு முன்னமே அதை போட்டு கொடுத்தது மொராக்கோ மன்னர் தான். மொராக்கோவில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் தான் அந்த அரபு தலைவர்கள், அரபு இராணுவ தளபதிகள் பேசிட்டு இருந்தாங்க. அது மொத்தமாக மொராக்கோ மன்னர் ஆடியோட டேப் ரெக்கார்டர் மூலமாக மொத்தமாக பதிவு பண்ணி இஸ்ரேல் உளவுத்துறை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சண்டையில் மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேல் பெற முடிஞ்சது. மொராக்கோ தான் வரலாற்றில் மறக்க முடியாத உதவி செஞ்சாங்க. இன்றைக்கு மொராக்கோல இருந்து தான் அதிகாரிகள் முதலாக காசாக்குள்ள கால் வச்சிருக்காங்க. வருகின்ற நாட்களில் காசாவில் காவல்துறையா, போலீஸா மொராக்கோ தான் மிக முக்கிய பங்கெடுக்குன்னு தோணுது. இதுலேயுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் போகுது. ஆக மொத்தம் அனைத்து சர்வதேச நிகழ்வுகள், லெபனானில், காசாவில், ஈரானுக்குள்ள அமெரிக்கா மிக சரியாக காய் நகர்த்துறாங்கன்னு புரியுது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்கன்னு தெரியுது. ஆனால் வெளியே தான் வேற மாதிரி பேசுறாங்க. ஈரானுக்குள் யுரேனியம் இருக்கக்கூடாதுங்கிறது இஸ்ரேலுடைய வாழ்நாள் கனவு. அதோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி இந்த வாரத்தில் காசாக்குள்ள ஹமாஸுக்கு எதிராக மக்கள் போராட வேண்டும். அதாவது நீங்கள் வாழ வேண்டும், உங்களுக்கு சோறு வேணும், தண்ணியெல்லாம் வேணும்னா ஹமாஸுக்கு எதிராக தெருக்களில் போராட வேண்டும் என்ற நிர்பந்தம் காசா பயங்கரவாத பிரிய மக்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள், அதுக்கப்புறம் இந்த ஹமாஸுக்கு எதிரான தெருக்களில் போராட்டம் அந்த மக்கள் ஆரம்பிப்பார்கள் என்று தெரியுது. இதுவுமே அமெரிக்கா தான் நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இஸ்ரேல் வந்து பிடிக்கப்பட்டுள்ள நாடுகள், லெபனான்ல அந்த அலி அல் தஹர் மலைப்பகுதியை படிச்சதுலாம் மிகப்பெரிய விஷயம். இனிமேல் வந்து அந்த பகுதியில் அந்த பயங்கரவாதிகள் சர்வ சுதந்திரமாக நடமாடவே முடியாது, முழுக்க கண்காணிக்கலாம். அதை பிடித்தது,
காசாவை பிடித்து வெளியே வர மாட்டேன்னு சொல்றது சிரியா. இதிலிருந்து ஒரு இன்ச்சு கூட வரமாட்டோம். முழுவதுமாக அந்த பகுதிகள் ஆயுதம் இல்லாத பயங்கரவாதிகள் இல்லாத பகுதிகளாக மாற வேண்டியிருக்காங்க. அமெரிக்கா பின்னணியில் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க. ஆனால் வெளியில இஸ்ரேலை கண்டிப்பது போல இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாஹு கண்டிப்பது போல செயல்படுறாங்க. ஆனால் நிஜத்தில் அமெரிக்கா செய்யும் அனைத்து காரியங்களும் இந்த அரபு உலகத்திற்கு எதிராக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கூடுதல் சில தகவல் சொல்லி முடிச்சுக்கிறேன். விரைவில் ஹவுதி மூடர்கூடம் இஸ்ரேல் இராணுவ தாக்குதலுக்கு உள்ளாகும் தெரியுது வருகின்ற சில நாட்டில். ஏற்கனவே இந்த சண்டைகளில் 2 முறை ஹவுதியிலிருந்து ஏவுகணை இஸ்ரேலுக்குள்ள வந்தது. சேதம் எதுவுமே ஏற்படுத்தல. என்றாலுமே அந்த 2 தாக்குதலுக்கும் இஸ்ரேல் இப்போ வரைக்கும் பதிலடி தரல. அதை தாண்டி ஹவுதிக்கு எதிர்ப்புறம் உள்ள சோமாலி லேண்ட்ல இஸ்ரேலுடைய இராணுவ தளம் அமைக்க போறாங்க. இப்பொழுதே ஹவுதி மூடர்கூட தலைவன் அதை நாங்கள் விடமாட்டோம், அதை தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறான். அதனால விரைவில் வருகின்ற நாட்களில் ஹவுதி மேல இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்குதல் கணிசமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஹவுதிய இராணுவ ரீதியாக மிக பலவீனப்படுத்திவிட்டு தான் அந்த சோமாலி லேண்ட்ல அந்த இராணுவ தளத்தை விரைவில் திறப்பாங்கன்னு தெரியுது. அதனால வருகின்ற சில நாட்களுக்குள்ள ஹவுதியை தாக்குவது இஸ்ரேலுக்கு கட்டாயம். இரண்டாவது, அரபு உலக அரபுகளை கதிகலங்க வைத்த ஒரு செய்தி. அரபுகள்கிட்ட அதிகமாக பணம் இருப்பதால் ஆப்பிள் ஐபோன் மற்றும் ஆப்பிள் லேப்டாப் தான் உபயோகப்படுத்துவாங்க. அரபு தலைவர்களுமே அந்த ஆப்பிள் ஐபோன் தான் பேசுவாங்க. ஏன்னா நம்பிக்கைக்குரிய பாதுகாப்பான செல்போன் ஆப்பிள் தான் சொல்லி உலக அளவில் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன தெரிய வச்சிருக்குன்னா, ஆப்பிள் ஐபோன் குறிப்பாக அதில் 17ஆம் நம்பர் சீரியஸ் 17ல் அதில் உள்ள சிப் மற்றும் அதில் உள்ள கேமரா மற்றும் அதில் உள்ள சென்சார் இவைகள் எல்லாவற்றையுமே தயாரித்து கொடுத்தது இஸ்ரேல் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அரபு தலைவர்கள் இத்தனை நாள் நாம் பேசியது, நாம் புகைப்படம் எடுத்தது, நம்ம வீடியோ எடுத்தது எல்லாமே இஸ்ரேலர்களால் தயாரிக்கப்பட்ட உபகரணம். அப்போ எந்த அளவுக்கு ஒட்டு கேட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய பீதியில் இருக்காங்க. ஆனாலுமே அவர்களுக்கு மாற்று வழி இல்லை. ஆப்பிளுக்கு மேலே ஒரு ஃபோன் எதுவுமே கிடையாது, லேப்டாப் கிடையாது, அங்கே தான் போயாகணும். அதில் உள்ள முக்கியமான பொருட்கள், குறிப்பாக உளவு ஒட்டு கேட்கப்படும் பொருட்கள் எல்லாமே இஸ்ரேலில் தயாரிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டிருக்கு. அதில் சிங்கப்பூருக்கு சென்ற ஒரு கப்பல் முதலாக தாக்கப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த சிங்கப்பூர் கப்பல் தான் தாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அந்த ஈரான் மூடர்கூடம் IRGC என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சொன்ன பாதையை விட்டு வேற பாதையில் போனாங்க சிங்கப்பூர் கப்பல், அப்படி போகக்கூடாது, நாங்கள் சொல்லும் பாதையில் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று அந்த ஈரான் மூடர்கூடம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வருஷம் அதாவது அந்த பகுதியை தாண்டி செல்ல சர்வதேச கப்பல் தாண்டி போகலாம். கல்ஃப் நேஷன் வளைகுடா நாடுகள் மொத்தமாக பணம் கட்டிடணும். ஒரு வருஷத்துக்கு 40 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கட்டணுங்கிறாங்க. இது இந்திய ரூபாயில் சொன்னால் 4 லட்சம் கோடி ரூபாய் வரும். 1 கோடி ரூபாயை 4 லட்சம் தடவை எடுத்து கொடுக்கணும். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச நாடுகள் கொடுக்க தேவையில்லை, ஆனால் இந்த வளைகுடா நாடுகள் பஹ்ரைன், ஈராக், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, UAE, இதில் ஓமன் அவங்களுக்கு நட்பு நாடு. மீதம் 6 நாட்கள் இந்த வருஷம் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கான பணத்தை கொடுத்துடணும். ஏன்னா வியாபாரம் பண்றது பூரா அவனுக்கு தான். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை விட அதிகமாக அவனுக்கு தான் வியாபாரம் பண்றாங்க. அதனால சர்வதேச நாடுகள் எண்ணெயை கொண்டு போகலாம் வரலாம், ஆனால் வருஷம் இவனுக்கு பணம் கொடுக்கணும், இவனுக்கு தான் வியாபாரம் செய்வதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக ஒருபோதும் அரபு நாடுகளால் வெற்றி பெற முடியாது, இஸ்ரேலை அமெரிக்கா வெட்டு கொடுக்காது சொல்லி இன்றைய நிகழ்வுகள் காட்டி கொடுக்கும். நான் கூட 2-3 தினம் முன்னால் அமெரிக்காவை கடிஞ்சு பேசியிருந்தேன். ஆனால் இஸ்ரேலிருந்து வருகின்ற தகவல்கள், அமெரிக்கா தொடர்ச்சியாக இஸ்ரேலோடு இணைந்து தான் செயல்படுறாங்க.
இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க. ஆனால் வெளியில் அதை காட்டிக்கொள்வதில்லை அப்படின்னு தெரியுது. ஈரான் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு லெபனானுக்குள்ள இருந்து வெளிவர மாட்டோம், அலி அல் தெஹர் பகுதியை பிடிச்சிட்டாங்க, குகையில் இருக்க பயங்கரவாதிகள் முற்றாக சரணடைய வேண்டும், இல்லைன்னா கொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பயங்கரமான தாக்குதல்கள் லெபனானுக்குள்ள, காசாக்குள்ள, பாலஸ்தீனத்துக்குள்ள நடந்து தான் இருக்கு. ஏகப்பட்ட தாக்குதல் நடக்குது. ஈரான் அதுக்கு பதிலடி எதுவுமே தரல. ஆனால் வெளியே வந்து நாங்கள் பதிலடி தருவோம், ஒரு நாள் கூட இஸ்ரேல் ராணுவம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் இஸ்ரேல் இந்த அரபு நாடுகளை சுற்றி சுற்றி அடித்து கொண்டே இருக்காங்க. அரபுகளால் வேடிக்கை பார்ப்பது மட்டுமே இயல்பான காரியமாக இருக்குது. இது வந்து இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமைங்கிறனால இந்த நிகழ்வுகளை தொகுத்து ஒட்டுகா கொடுத்தேன். நன்றிகள்.